ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்பது நம்முடைய ஆசை, தேடல். அதுக்காக தீவிரமாக நிறைய சேமிக்கிறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் முறையாக சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோமா? பெரும்பாலும் கேள்விக்குறிதான். ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் எங்களுடைய M2W கிளைண்ட்ஸ்னால கோல்டு சில்வரில் உரிய நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வெளியே வர முடிஞ்சுது. இப்படி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் உரிய இடத்துல உரிய நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதும், போதுமான நேரத்துக்கு அதை ஓன் பண்ணுறதும், விற்க வேண்டிய நேரத்தில் விற்கிறதும் உங்கள் லைஃப்பில் நடந்தால் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக 10 மடங்கு உங்கள் முதலீட்டை எப்படி வளர்ப்பது, 10x இன்வெஸ்டிங் எப்படி உங்கள் லைஃப்பில் வேலை செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பற்றி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 4 மணிக்கு தமிழில் நான் உங்களோட பேச போகிறேன். அந்த வெபினாரில் நீங்கள் பங்கேற்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். சந்திக்கலாம். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் முதலீட்டு களம் அன்பிளக்ட். இன்றைக்கி நான் எல்லோ ஷர்ட் போட்டுட்டு வந்திருக்கேன். அதில் ஒரு குறியீடு இருக்குது. அது என்னென்னா எல்லோ மெட்டல் கடந்த சில வாரங்களாக மேலே போயிருக்கு. ஸோ எல்லோ ஷர்ட் போட்டுட்டு வந்துட்டு அந்த எல்லோ மெட்டல் ப்ரைஸ் மேலே போகாதுன்னு சொன்ன நண்பர் ஷாம் சுந்தரை நான் அட்டாக் பண்ண வந்திருக்கேன். சொல்லுங்கள் பாஸ், என்ன நடந்தது? எஸ், கண்டிப்பாக. நீங்கள் சொன்னது வாங்கக்கூடாது. நீங்கள் ஆமாம், வாங்கக்கூடாது. நிறைய ஏறிடுச்சு, நிறைய ஏறிடுச்சு. ஓகே, இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலி இது வந்து ஓவர் ரியாக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஒரு எப்படி நீங்கள் ஐடி செக்டரில் எப்படி வாங்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா திடீர்னு ஒரு 2 வாரத்தில் ஒரு மேலே பவுன்ஸ் ஆச்சோ, நாங்கள் அதை நிஜமாவே நம்புறோம். இப்போ அடுத்து அது வேற சமாச்சாரம். ரைட், இது சொல்லுங்க நீங்கள். அந்த மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இது ஓவர் ரியாக்ஷன் தான். இது வந்து சஸ்டைனபிளா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்ல வாங்குறீங்களா இல்லாட்டி ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வாங்குறீங்களா? இது வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் கேட்குறேன் உங்களை. சென்ட்ரல் பேங்க்ஸ் போன மாதம் தொடர்ந்து 60 டன் ஏதோ வாங்கியிருக்காங்க, இஃப் ஐ எம் கரெக்ட். எஸ், ஆமாம், வாங்கியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் சென்ட்ரல் பேங்க் வாங்குறாங்க, ஆமாம், இன்னொரு பக்கம் நம்ம விட கோல்டு கிரேசி, எல்லோ கிரேசி, சைனீஸ் மிடில் கிளாஸ் சைனீஸ் கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, கண்டிப்பா. ஸோ இது ரெண்டும் வந்து இருக்கும்போது நீங்க டிமாண்ட் நல்லா தானே இருக்க போகுது. அப்ப நீங்க வந்து சைனால ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி யூஸே கிடையாது. இல்ல, இதனுடைய ஏன் இப்போ இது ஏறினதுக்கு ரீசன் வந்து என்ன ரீசன்னா, ஜாப் ரிப்போர்ட் போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூஎஸ்ல வந்த ஜாப் ரிப்போர்ட் வந்து -21,000. ஆமா, வந்தது. அதுதான் அந்த ட்ரிகர் பண்ணது நியூஸே. ஓகே, அந்த ரீசன்ல வச்சு இப்போ வந்து மார்க்கெட் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ என்ன மார்க்கெட் என்ன நினைக்குது அப்படின்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண மாட்டாங்க இந்த வருஷம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்காங்க. அதை வச்சு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் மேல போயிட்டே இருக்கு, எப்படி ஹைக் பண்ணாம இருக்க முடியும்? இல்ல, அது நம் மார்க்கெட் வந்து அதை இன்னும் நம்பல. நான் அதான் சொல்றேன், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாங்க. சரி, அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆனா கோல்டு மறுபடியும் கீழ போயிடும். கண்டிப்பா போகும். அதுதான் நான் சொல்றேன், அதை நோக்கி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஆக்ஷன் வந்து என்னைக்கு வருதோ அது வந்து செப்டம்பர் மீட்டிங்ல வரலாம். ஏன் அதுக்கு தான் ரீசன் சொல்றேன். கண்டிப்பாக எல்லா இன்ஃப்ளேஷன் வந்து இப்போதைக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 3.5லேருந்து அவங்க வந்து 2% கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அந்த 2 கொண்டு வரணும்னா இட் இஸ் நாட் சோ ஈஸி. இப்போ இருக்கிற அமெரிக்கா பத்தி நான் சொல்றேன், எல்லாமே அமெரிக்காவை பத்தி தான். அங்க இருக்கிற ஃபியூயல் இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து அதுவும் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நைட் வந்து இன்னைக்கு சிபிஐ வருது, அங்க கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வருது. அது வந்து அடுத்த ஒரு ட்ரிகரா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அது என்ன டேட்டா வரப்போகுதுன்ட்டு. ஈவன் அவங்க வந்து ஃபெடரல் வந்து சிபிஐ நம்புறது கிடையாது. தே ஆர் வெரி மச் பர்டிகுலர் அபவுட் பிசிஇ, அதாவது பர்சனல் கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் டேட்டா தான் வந்து ரொம்ப நம்புறாங்க. அது வந்து 26ஆம் தேதி தான் வருது. ஸோ 26ஆம் தேதி வர்ற டேட்டாவை வச்சு தான் வந்து தங்கத்தினுடைய விலையை வந்து நம்ம வந்து அடுத்த இதுக்கு போக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த பிசிஐல வந்து என்ன அந்த டேட்டாவில் வந்து முக்கியமாக வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஆகட்டும், ஒரு பரந்துபட்ட பணவீக்க குறியீட்டு இது வந்து இப்போ சிபிஐல வர்றது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டேட்டா. அதில் வந்து அவங்களால வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டேட்டா வச்சு எங்களால் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண முடியாதுங்கிறது வந்து அந்த நிலைப்பாடை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஸோ பிசி இந்த டேட்டா வரும்போது தான் நிச்சயமாக அந்த அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றியான ஒரு முடிவு அவங்களுக்கு தெரிய வரும். ஆமா, இன்னும் ஓப்பனா இருக்கு. இது வந்து ஒரு டெம்பரரி, நான் ஒரு நீஜர்க் ரியாக்ஷனா இதை நான் வந்து பார்க்குறேன். இது வந்து ஒரு சஸ்டைனபிளாக நிச்சயமாக இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இப்போ க்ரூட் ஆயிலும் மறுபடியும் மேலே ஏறி இருக்கு. அந்த க்ரூட் ஆயில் மேலே இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த தங்கத்தினுடைய விலை வந்து கீழே டவுனாக தான் இருக்கணும்.
இது இப்போதைக்கு முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெரியல. பட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெரி மச் ஒரீட் அபவுட் இன்ஃப்ளேஷன். மறுபடியும் நான் சொல்றது, அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுனாக்கா ஒரே வழி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றது தான். அது நடக்கும்போது நீங்க தங்கம் வந்து வேகமாகத்தான் விடும். அதை சப்போர்ட் பண்றதுக்கு இப்போவே கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டா அது ஃபாலை வந்து மறுபடியும் $4000 கொண்டு வந்து வைக்கலாம்னா இருக்கலாமே தவிர, அது யாருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை பண்றது? இல்ல அப்படின்னு இல்ல. ஜஸ்ட் ஒரு 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 இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது ரொம்ப ஒரு சப்போர்ட் லெவல் கொடுத்துட்டே இருந்தா தான் வந்து ஒரு அந்த லெவலுக்கும் அடுத்த லெவலுக்கு அது 3-5 நான் whatever நான் எதிர்பார்க்குற இடத்துக்கு போகாம இருக்கணும்னா இங்கே ஒரு பிரேக் கொடுத்து வச்சுட்டாக்கா, ஒரு சப்போர்ட் கொடுத்து வச்சுட்டாக்கா, நாளைக்கு அந்த டேட்டா வரும்போது கூட அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் நான் இப்போ கேட்க போறேன். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினர் தொடர்ந்து நகைச்சீட்டு என்ற ஒரு சேமிப்பு முறை, அது முதலீடு இல்லை, ஓகே, சேமிப்பு முறையை கையாளுறாங்க. அதாவது இவங்களோட சேமிப்பு கொண்டு போய் நகை கடை கிட்ட கட்டுறாங்க. ஆமா, மாசம் மாசம். இப்போ விலை வந்து ஒரு உச்சத்துக்கு போயிட்டு கீழே வந்திருக்கு. என்ன கீழே வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே போயிருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க அடுத்து கீழே வரும்னு. மேபி இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கூட கீழே வரலாம். இப்போ இந்த மாதிரி மேலே கீழே போகக்கூடிய ஒரு காலச்சூழல்ல இந்த நகைச்சீட்டினுடைய பயன் ஃபர்ஸ்ட், இது அவசியமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. செகண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு காலச்சூழல்ல மாசம் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? ஏன்னா நிறைய பேர் வந்து கடந்த காலத்தை மறந்துடுறாங்க, இந்த லாஸ்ட் ஒரு 1 இயரை பார்த்துறாங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு முதலீட்டு வழிமுறையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து சேமிப்பு வழிமுறைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா மக்கள் வந்து அதை முதலீட்டு வழிமுறைன்னு நம்புறாங்க. இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இட் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட், இட்ஸ் அ சேவிங் மெத்தட். சேவிங் மெத்தட் பண்ணோம்னா நீங்க ஏன் உங்க பணத்தை கொண்டு போய் ஒரு கடைக்காரங்கிட்ட கொடுக்குறீங்கன்ற ஒரு கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே, பட் அதுக்கு என்ன ஒரு மேற்பார்வை, அதுக்கு என்ன ஒரு ரெகுலேஷன்? ஒண்ணுமே கிடையாது. ஓகே, பட் அப்பவும் தொடர்ந்து இந்த ஒரு வழிமுறை வந்து கூடிக்கிட்டே போகுது. இட் இஸ் வெரி வெரி ஹை டுடே. இன்ஃபேக்ட் வரலாற்று இல்லாத அளவு மாத சேமிப்பு இன்னைக்கு நகை கடையில் கொண்டு போய் கட்டப்படுகிறது. ஓகே, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த காலச்சூழலுக்கு இது சரியான சேமிப்பு வழிமுறையா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இஸ் இட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்? நீங்க எப்படி வேணா சீக்வன்ஸ்ல ஆன்சர். இது வந்து நிச்சயமா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் கிடையாது. இது வந்து நீங்க சொல்ற அந்த சேமிப்புங்கிற கேட்டகரியில தான் போகுது. அவங்கள்ட்ட கையில இருந்தா காசு தங்காது, அதுக்கு பதிலாக நான் தங்கத்தை வாங்குறேன், அந்த கண்ணோட்டத்துல தான் அவங்க வந்து அதை வாங்குறாங்களே தவிர இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இது வந்து இன்னைக்கு வாங்குறோம் இல்ல 10 வருஷம் கழிச்சு ஏறுங்கிறதா நினைக்கிறாங்க தவிர நாளைக்கே இதுல இருந்து நம்ம எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்ரி இயர் ஈக்விட்டியில நம்ம ரிட்டர்ன்ஸ் பாக்குறோமோ ஆர் மற்ற ரியல் எஸ்டேட்ல பாக்குறோமோ அந்த மாதிரியான எதிர்பார்ப்புல அவங்க வந்து அதை வாங்கலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் நான் இதுக்கு 2011ஆம் ஆண்டுல இருந்து நீங்க 2015ல வந்து என்ன நடந்ததுங்கிறத நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தாக்கா தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரியான அதே 2011ல $2000 தொடும்போதும் ஒரு தடையும் வந்து பவுன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சமா இறங்கி அப்படியே ஒரு லோ லெவல்ல வந்து $1500 கிட்டத்தட்ட வந்தது இல்லையா? அதே மாதிரியான இப்போ வந்து இப்போ நம்ம 5500 பார்த்துருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் 4000 தொட்டு திருப்பி 4400 போகுது. திருப்பி அந்த சைக்கிள் வந்து கிராஃப் வந்து மேலே கீழே போய் கடைசியில் கீழே தான் போகுதுங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. இது வந்து இட் வில் நாட் கோ டு தட் ஏற்கனவே இருக்கிற அந்த 5 கிராஸ் பண்ணி திருப்பி புதிய உச்சம்ங்கிறது என்னால பார்க்கவே முடியாது. நீங்க அதை டிசைடே பண்ணிட்டீங்க? நான் டிசைட் பண்ணிருக்கேன். யூ ஆர் நாட் ஹேவிங் ஓபன். எஸ், அதுக்கு ரீசன் இன்னொன்னு சொல்றேன். சரி, மறுபடியும் சேமிப்பு முதலீடு பத்தி சொல்லுங்க. நீங்க சேமிப்புனாக்கா நீங்க வந்து இது நமக்கு வந்து சேமிப்புங்கிறது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க ஆர்டி கட்டலாம், நிறைய பேங்க்ல நீங்க ஆர்டி கட்டலாம், எதுவா இருந்தாலும் நம்ம பணத்தை வந்து நம்ம அடுத்த இன்னொரு முதலீட்டா ஒரு கடைக்காரரோ இல்ல ஒரு நகை சீட் நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு அவங்களுக்கு தான் நம்ம முதலீடா கொடுக்குறோமே தவிர நம்ம வந்து நம்ம அந்த முதலீடை வந்து நம்ம ஒரு அவங்க பிசினஸ்க்கு தேவையான பணத்தை உங்க சேமிப்பு ஆயிடுதுங்கிறீங்க. அவங்களுக்கு கேபிட்டல் யுவர் சேவிங் becomes the jeweler's investment. எஸ், அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் இது வந்து இது நம்ம என்னதான் நம்ம இது ஒரு விழிப்புணர்வா நம்ம எவ்வளவுதான் சொன்னா கூட எல்லாருக்குமே வந்து அந்த பழக்கம் இருக்கு இல்லையா? அந்த வீட்டுல வந்து நீ தங்கம் வாங்கலைனாக்கா அவங்க ஒரு இல் ட்ரீட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சொசைட்டி அப்படிப்பட்ட சொசைட்டியா இருக்கு. நம்ம சொசைட்டில எப்படின்னா, நீ உங்கள்கிட்ட ஒரு 10 நீங்க வந்து நான் இவ்வளவு ஐடிசி ஷேரோ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு பெரிய கம்பெனி ஷேரை நீங்க இவ்வளவு வச்சிருக்கேன்னு சொல்றதோட தங்கம் வந்து நான் வந்து விலை இறங்கினா கூட பரவாயில்ல, நான் ஒரு 50 கிராம் வச்சிருக்கேன் இல்ல ஒரு 500 கிராம் வச்சிருக்கேன்னு சொன்னா அதனுடைய மதிப்பு வேற. அது மதிப்பு குறைஞ்சிருந்தா கூட நீங்க யூ ஆர் வெரி மச் சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு ஒரு சொசைட்டி நம்புது. அந்த சொசைட்டிக்கு கொடுக்கப்படுகின்ற மதிப்பு தான் நம்ம வந்து நம்ம சேமிப்பா நினைக்கிறோம். ஆர் whatever it is you call it any, அந்த நேம் என்ன வேணாலும் இருக்கட்டும். பட் அந்த இன்னும் முதலீடுங்கிற எண்ணத்துல வந்து யாருமே அதை முதலீட்டா பார்க்கல.
தங்கம் வந்து ஒரு அப்ப முதலீடா எமர்ஜென்சி ரைட் ஓகே இட் இஸ் a storehouse of value ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் ஓகே மதிப்பு இழக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சொத்து வகை நம்ம நினைக்கிறோம் அது இந்த லாங் ரன் ஷார்ட் ரன்ல கூட அது மாறலாம் தட்ஸ் வாட் யுவர் சேயிங் 11 to 15 2011 ல இருந்து 15 பார்த்தா ஷார்ட் டர்ம்ல அது இட் இஸ் நாட் ஈவன் a storehouse of value வரீங்க இப்போ இந்த வருஷமே பீக்ல இருந்து பார்த்தா இட் இஸ் நோ மோர் a storehouse of value losing value ஃபர்ஸ்ட் நீங்க இழந்ததை தான் நீங்க வந்து மீட் பிடிக்கிறீங்க அவ்வளவுதான் ஓகே சோ எனக்கு அதனால இது வந்து சோ நீங்க அதை இன்வெஸ்ட்மென்ட்டா பார்க்கல இப்போ பார்க்கல இது வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ரேலியா தான் ஆயிருக்கே தவிர இது வந்து இதுக்கான உண்மையான விலை இது இல்லைங்கிறது நான் சொல்ல வரேன் இந்த தங்கமும் சரி வெள்ளியும் சரி இதனுடைய நம்ம வாங்க ஒரு முதலீட்டுக்கான ஒரு அசெட் எப்படி இருக்கும் அந்த சீட்டை பத்தி ஒரு கன்க்ளூசிவ் ஒபினியன் சொல்லுங்க கன்க்ளூசிவ் ஒபினியன் சீட்டை பத்தி வந்து இது நகைச்சீட்டு கட்டுறதோட நம்ம வந்து அதோட நீங்க அதுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அதை நம்ம முயற்சி செஞ்சு அதை தேடுறதுக்கு யாருமே முயற்சியே பண்ணலைங்கிறது தான் என்னுடைய இது முயற்சி பண்ணிட்டு சார் எனக்கு இதுதான் சேஃப்னு சொல்ற மாதிரி யாருமே அந்த மாதிரி சொன்ன மாதிரியே இல்லை அதுதான் நான் ஐ வாண்ட் டு ஆல்ரைட் கன்வே காபி சாப்பிட்டுக்கிட்டே ஷரத் கிட்ட இதுக்கு அட்ஜஸ்டண்டா உட்காந்துருக்காரு அட்ஜஸ்டன்ட் டாபிக் போவோம் அட்ஜஸ்டன்ட் டாபிக் என்னன்னா ஒரு பக்கம் கோல்டு உச்சத்துக்கு போச்சு அது பல பேருக்கு குதூகலத்தை கொடுத்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் பயங்கர பீக்குக்கு போச்சு அதோட சேர்ந்து கோல்டு லோன் தரக்கூடிய நிறுவனங்களுடைய ஸ்டாக்ஸ் உச்சத்துக்கு போச்சு உச்சத்தை தொட்டு எல்லா ஸ்டாக்குமே கணிசமாக கீழே வந்திருக்கு இது கீழே வர எப்படி கோல்டை வெரைட்டி வாங்குறாங்களோ அதே போல் இந்த ஸ்டாக்ஸையும் வெரைட்டி வாங்குறாங்க மக்கள் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது இதில் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொரு நகை ஆபரண செயின் ஐபிஓ வேறு பண்ணுறாங்க சில நாட்களில் மேபி இந்த வீடியோ பார்க்குற நேரத்துக்கு அந்த ஐபிஓ ஆரம்பிச்சிருக்கலாம் எனக்கு ஐடியா இல்லை சார் நம்ம ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு ஒரு பக்கம் வந்து ஹை போயிட்டே இருந்தது ஒரு 5500 $5600 வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலி ஸோ தமிழ்நாடு பேஸ்டு ஒரு பாப்புலர் ஜுவல்லர் ஹேஸ் கம் டு அன் ஐபிஓ ஓகேங்களா அவங்க ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 ரூபாய்க்கு போச்சு ஷார்ட்டர் டைம் ஸ்பேன் ஏற்கனவே ஐபிஓ பண்ண நிறுவனம் 7500 ரூபாய் வரைக்கும் போச்சு அவங்க கமெண்ட்ரியில் வந்து சில விஷயம் சொன்னாங்க ஸோ ரிசல்ட்ஸ் வேறு குட்டு ரிசல்ட்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே அந்த கமெண்ட்ரியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா டோன் லைட்டாக இல்லை இந்த வார்னால நிறைய பேர் வந்து சீட்டு கட்டலை அது மாதிரி சொன்னாங்க பாஸ்ட் 28 நாளாக சேல்ஸ் வந்து அவ்வளோவா கிடையாது ஃபுட்ஃபால் லைட்டாக கம்மியாகுது லைட்டாக ஒரு பேரிஷ் நோட் ஒன்று கொடுத்தாங்க ஸ்டாக் அங்கேருந்து போட்டு நொறுக்கிட்டாங்க ஓகே அதனால தான் விழுந்ததுங்கிறீங்க இதுவும் ஒரு ரீசன் சார் ஓகே மார்க்கெட் வந்துட்டு ரிசல்ட் நல்லா இருந்தது பட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா வந்து பழைய மாதிரி கிடையாதுன்னு தெரிஞ்ச உடனே 7500 ரூபாயில் இருந்த ஸ்டாக் விலை வந்து அடிச்சு நேற்று 5000 ரூபாய்க்கு கம்மியாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு நியூஸில் வரலாம் வருது ப்ரொமோட்டர் வந்து ஷேர் வாங்குறாரு ப்ரொமோட்டர் எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காருன்னு பார்த்தா நேற்று 1000 ஷேர் வாங்கியிருக்காரு ஸோ இது மாதிரி நியூஸ்லாம் மறுபடியும் பிளான் பண்ணி மறுபடியும் அந்த ஷேர் வந்து இப்போ மறுபடியும் பாசிட்டிவ் தனிப்பட்ட பங்கை பற்றி பேசுறதோட இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து இந்த டைம்ல சேஸ் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டைம்ல சேஸ் பண்றது தப்பா தான் சார் தோணுது ஆக்சுவலி பிகாஸ் த டீம் ஹஸ் ஆல்ரெடி பிளேட் அவுட் ஸ்டாக் ஆட்டம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நீங்க அதை வந்து நீங்க கோல்டு பிரைஸோட வந்து நீங்க இந்த ஸ்டாக் எல்லாம் நீங்க மேப் பண்ணீங்கன்னா கோல்டு பிரைஸ் ஏற இந்த கம்பெனியுடைய ஷேர் விலையெல்லாம் ஏறிக்கிட்டே இருந்திருக்கு இப்போ கோல்டு பிரைஸ் பிளாட்டிவ் ஆக ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட பிஸ்னஸும் வந்து பிளாட்டிவ் ஆகும்ன்றதுதான் சார் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கும் ஆக்சுவலி. ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் இப்போ வாங்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் சார் நம்ம இது பண்ணணும். இப்போ வாங்குற டைம் இது கிடையாது. The bus has left the station. அந்த ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அந்த ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அப்ப நகை கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை பத்தி அது அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டோன் சார். இவங்களாவது வந்து ரிசல்ட் பிரமாதமா கொடுத்து கமெண்ட்ரி கொஞ்சோண்டு மோசம்னு போட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ நகைக்கடை லோன் கொடுக்குற கம்பெனிஸ் லைக் வாட் எவர் இட் இஸ், நம்ம சொல்லுவோம்ல சார் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பேரெல்லாம் வச்சுக்கிட்டு, ஸோ அந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆர் ஸ்லைட்லி கம்மிங் அவுட் ஆஃப் நம்ம நினச்ச மாதிரியெல்லாம் இப்போ கிடையாது. ஸோ அந்த ஸ்டாக்கையுமே போட்டு சம்மாடி அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பழைய நரேட்டிவ்ஸ் ஆர் நவ் கம்மிங் டு அ க்ளோஸ். இப்போ நான் அதை வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ஓகே, என்ன பண்ணணும்? நீங்கள் வித்துட்டு வேற வேலையை பார்க்க போகணும் சார். சரி, வித்துருங்கிற. சரி, அண்டில் அதர்வைஸ் மறுபடியும் கோல்டு சார் சொன்ன மாதிரி 5000 5500 6000 போச்சு, நாளைக்கு மறுபடியும் சொல்லல இல்ல சார் அது மாதிரி ஒரு போச்சுன்னா இவங்களுக்கு மறுபடியும் மூஞ்சில சிரிப்பு போயிடும் சார். அது மாதிரி போச்சுன்னா இந்த ஸ்டாக் எல்லாம் நல்லா பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க சார். ஸோ அவங்க மார்ஜின்ஸ் எல்லாம் மறுபடியும் கம் டு ப்ரெஷர் சார். பிகாஸ் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5500 ரூபாய் இருக்கும்போது அவங்க எல்டிவி எல்லாம் கால்குலேட் பண்ணி லோன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க சார்.
இப்போ 4000 ரூபாய்க்கு வந்துருச்சுல சார், ஆட்டோமேட்டிக்கலா இப்போ தேர் அண்டர் ப்ரெஷர் நோ, தேர் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். இப்போ நான் யூஎஸ்ல போயிட்டு சார் டஸ்ட்னு ஒன்று இருக்கு, டியூஎஸ்டி. ஓகே, அது என்னன்னா மைனிங் ஷார்ட். அது புரியுதா? மைனிங் ஷார்ட், கோல்டு மைன் மேலே ஷார்ட்டு. சார் நான் அதை கொஞ்சம் கீழே போகும்போது கொஞ்சம் வாங்கினேன். அது 60 65 போகும்போது வித்துட்டேன். இப்போ திருப்பி 40 ரூபா வந்திருக்கு. இப்போ நான் திருப்பி ஷார்ட் போகணுமா, நம்ம டஸ்ட்டை வாங்கணுமா? ஆமாம் சார், நான் கோல்டு கொஞ்சம் இதில் அவ்வளோ பேரிஷா இருக்கியா? நான் கோல்டில் கொஞ்சம் ஷார்ட், நான் ஏதோ கொஞ்சம் போரு நமக்குன்னு ஒதுங்கி இருக்கேன். நீ இப்போ என்ன திரும்ப ஷார்ட் போகிறீங்க? 2 மாசமா கொஞ்சம் கோல்டு ஷார்ட்ல காசு வந்ததுங்க சார். வந்தது உனக்கு? So, இந்த மாசம் போகல, பார்க்கலாம். நீ சொல்றது வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பிளாஸ்பெமி. ஆமா சார் இல்ல அதுல இன்னொன்னு சொல்லிடுறேன். எல்லாருமே இந்த 2 வருஷம் 25 26 வச்சு மட்டும்தான் நீங்க வந்து 26 4 மாசம் 26 4 மாசத்தை வச்சுதான் நீங்க வந்து கோல்டே மொத்த ஒரு வரலாறு எழுதுறீங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுல தப்பு பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி வச்சு நீங்க ஒரு 6 மாசத்தை டேட்டாவை வச்சுட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நீங்க என்னதான் கரடியா கத்துங்க, என்ன இதெல்லாம் யாரும் கேட்க போறது இல்ல. சரி, அது நம்ம சார் நம்ம நான் ஃப்ராங்கா சொல்ல வேண்டியது நான் ஃப்ராங்கா சொல்றேன். தினம் வந்து இதுல ஒன்றும் ஆகாது நீ வாங்கு, ஒன்றும் ஆகாது நீ வாங்கு அப்படின்னு ஒருத்தர் மண்டையில் அடிச்ச மாதிரி சொசைட்டில இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து தனியாக ஒரு லோன் வாய்ஸ் மாதிரி இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு அது சொசைட்டிக்கு எட்டுன்றது எனக்கு அப்படி இல்லை சார். அப்போ என்ன, நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட முதலீடு நம்ம வந்து செய்யக்கூடாது. அதாவது நான் சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் எந்த அசெட் நல்லா இருக்குது அதை பற்றி நீங்கள் சார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது உங்களுடைய ஹார்ட் ஏர்ன் மணியை எடுத்து ஒரு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றும் போது, ஒரு இடம் வாங்கும்போது நம்ம என்ன எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம். நீங்கள் ஒரு தங்கம் வாங்குறது மட்டும் நம்ம வந்து வி டோன்ட் கேர் அபவுட் எனி. அதில் ஒரு அந்த எனக்கு இன்னொரு அதுல பெரிய விஷயம் ஒன்று சொல்லணும்னு சார். இந்த எனக்கு என்ன பிரைஸ்ல நம்ம வாங்குறோன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஆடு பார்த்தாக்கா சேதாரத்துல இவ்வளவு பர்சன்டேஜ் டவுன், இது தள்ளுபடி தரங்க, கடைசியில என்ன நம்ம வாட் இஸ் த ரியல் பிரைஸ் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது எமோஷனல் பிரைஸ் சார். நீங்க அது வந்து உண்மையாக பிரைஸ் தெரியவே மாட்டேங்குது. எமோஷன் தான் சார் விலை. ஸோ இது அந்த ஆடெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். So you are very bearish. Yes. Okay, right. இருக்கட்டும். விக்கி கிட்ட போறேன். விக்னேஷ், நீங்க வந்து ரொம்ப நாளா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் இங்க? லார்ஜ் கேப் சேஃப் தானே நம்மளோட கான்வர்சேஷன். இந்த ரிசல்ட் சீசன் என்ன பண்ணிடுச்சு, நம்மள வச்சு செஞ்சிடுச்சு. ஆமாம். எப்படி லார்ஜ் கேப் வந்து ஆக்சுவலாக பார்த்தேன்னா ஒரு சில நாள் முன்னாடி வரைக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. நான் 50ல் 44 45 வந்துருச்சு, ஆர் மேபி 46. அதில் சேல்ஸ் க்ரோத் some 19%, PAT growth 15%. It's reasonable actually, it's not bad. But sales growth 19% இருக்கும்போது PAT growth அதிகமாக இருக்கணும். இது ஏன் நடக்கலன்னா because of the war, I feel, because of that crude price, Iran war and அதுதான் இன்ஃப்ளேஷனரி. இது அது பாஸ் ஆன் பண்ணல பெரிய கம்பெனிஸ், அப்படியே கொஞ்சம் அழுத்தி அமுக்கி வாசிக்கிறாங்க. பட் அடுத்த செட்டுக்கு வாங்க, நெக்ஸ்ட் mid cap 50. No, next 50. So next Nifty பாத்தீங்கன்னா slightly better than Nifty, slightly better. பட் நெக்ஸ்ட் நிஃப்டியில் என்ன பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் இருக்கிற அளவுக்கு அக்கௌண்டிங் குவாலிட்டிலாம் இல்லை, கார்பரேட் கவர்னன்ஸ்லாம் இல்லை. இதெல்லாம் என்னன்னா மிட் கேப்லேருந்து வேல்யூவேஷன் ரொம்ப கூடுனதுனால நிறைய கம்பெனி ப்ரமோட் ஆகி இங்கே வந்திருக்க வழியே தகுதி அடிப்படையில் வரல. நிறுவன மதிப்புனால மேலே வந்த கம்பெனிஸ் இங்கே நிறைய கொஞ்சம் கிரே ஏரியாஸ்லாம் இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு பிடிக்காத, தமிழ்நாட்டில் பிடிக்காத கார்பரேட் குரூப்பினுடைய கம்பெனிஸ் நிறைய அதில் இருக்கு. ரைட், ஓகே. அடுத்தது மிட் கேப்புக்கு வருவோம். தட் இஸ் 101லேருந்து 250 பை மார்க்கெட் கேப். அந்த மூணாவது கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெட்டர் தேன் போத் நிஃப்டி அண்ட் நெக்ஸ்ட் நிஃப்டி இன் போத் சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத். ஆனால் பிஇ மல்டிபிள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி 35, ரிசல்ட் வந்தப்பறம் மேபி 37 38 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கடைசியாக அந்த 251லேருந்து வரக்கூடிய கம்பெனி ஸ்மால் கேப்னு நம்ம சொல்லக்கூடியது அங்கே வந்து பார்த்தாக்கா மிட் கேப்போட ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. ஸோ இது ஒரு இன்வெர்ஷன், அதாவது உல்டாவாக இருக்குது இந்த மார்க்கெட்டு. ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த விலையெல்லாம் ஏற்றிட்டோம். அந்த ப்ரைஸஸ்லாம் ஆல்ரெடி எலிவேட்டட். இந்த ரிசல்ட் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டாக ஏற கஷ்டப்பட்டு, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் ரிசல்ட் நல்லா இருந்தால் ஷேர் ப்ரைஸ் ரொம்ப மேலே போகல, ஒரு நாள் மேலே போகுது, அதுக்கு அடுத்த நாள் திரும்ப கீழே வந்துடுது. நிறைய கம்பெனிஸ் ரொம்ப ஸ்பெக்டாகுலர் ரிசல்ட் வந்த கம்பெனி மேலே போய் அங்கேருந்து ஒரு 3-4% கீழே வந்து நிற்குது, எந்த பக்கம் போகிறதுன்றதுக்கு. ஸோ பெரிய ஒரு வெலாசிட்டிலாம் இல்லை. இப்போ இன்னைக்கு இது நடந்துருச்சு. ஸோ நம்மளை பொறுத்த மட்டும் இந்த ரிசல்ட் சீசன் நமக்கு
நம்ம நினைச்சதை விட அந்த கம்பெனிஸ் தான் அதிகமாக நீங்க எது சேஃபா இதெல்லாம் சேஃப்டிக்கு இது சரியில்லைன்னு நீங்க வாங்காத கம்பெனிஸ் பார்த்தாங்க அதுதான் வந்து திரும்பவும் மேலே போகுது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஸ்ட்ராட்டஜி தப்பு, நான் இது வரைக்கும் பண்ணது தப்பு, நான் உல்டா போய் நான் வாங்க மறுத்த கம்பெனியை இப்போ போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை 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 எனக்கு இதுதான் சரி, நான் தொடர்ந்து நான் ஒரே பாதையில் போக போகிறேன், வேல்யூ ஓரியன்டாக இருக்க போகிறேன்னு சொல்ல போகிறீங்களா? அதாவது க்ரோத்துக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க போகிறீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பிளாக்ல டிக்கெட் வாங்குற மாதிரி நிச்சயமாக அந்த ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம பார்த்தாகணும், நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் மார்னிங் 4 o'clock ஷோ போக போகிறீங்களா? இல்லை 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 நான் அது படம் ரிசல்ட்டு ரிவ்யூ எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் நான் பொறுமையாக எனக்கு என்ன வேணுமோ அதுதான் நல்ல படமாக தான் நான் வாங்குவேன், இல்லைன்னா போக மாட்டேன்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்ல போகிறீங்க? சார் இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ப்ரைஸ் டு பர்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அதாவது நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே நடக்கிறதுக்கான ப்ரைஸை கொடுக்குறீங்க. நீங்கள் இந்த ப்ரைஸில் வந்து ஏதாவது நீங்கள் நினச்சது நடக்காட்டி யாருக்கு அடிபடும் சார்? நம்ம யார் வாங்குறாங்களோ இந்த இடத்துல யாருக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு அடிபடும். ஆனால் நம்ம லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஆனால் ரொம்ப சீப்பாக இருக்குது. சீப்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டி கூட வேல்யூவேஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம வாங்கி வெயிட் பண்ணுறோம். ஸோ அது பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. இதை விட கீழே பர்ஃபார்மன்ஸ் போகாதுங்கிறது ஒரு நம்பிக்கை. அட்லீஸ்ட் வேல்யூவேஷன் சேஃப்டி நெட் இருக்கு, சேஃப்டி நெட் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸில் வேல்யூவேஷன்ஸில் அதை விட அதிகமாக சேஃப்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில், அதாவது க்ரோத் இஷ்யூஸ் வந்து எக்கனாமிலே இருக்குது. ஏன்னா எக்கனாமிலே வந்து வார், ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது, மார்ஜின் வந்து பீக்கில் இருக்குது எல்லா கம்பெனிஸ்க்கும். அதாவது மிட் கேப் கம்பெனிஸ்க்கு, ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே வந்து பேலன்ஸ் ஷீட் க்ளீனாக இருக்குது. இதில் வந்து எல்லாமே வந்து இட் இஸ் இண்டெக்ஸோட பிஏ வந்து ஹையர் சைடில் இருக்குது. அப்படிங்கிற போது க்ரோத் வந்து என்ன இருக்குது, ஒரு அளவுக்கு எப்போ வரும் இனிமேல் வந்து மொமெண்டம் ஆஃப் க்ரோத் வந்து லாஸ்ட் 3 years 4 years இருந்த அளவுக்கு அடுத்த 3 years இருக்காதுன்னு தான் என்னோட வியூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் டிஃபென்சிவாக நம்ம இருக்கணுமா, இல்லை இந்த டயத்தில் நம்ம அக்ரெசிவாக இருக்கணுமா, அதுதான் நம்மள்ட்ட இருக்க கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ப்ரைஸை போய் வாங்கணும் அப்படிங்கிறதா. அதாவது எங்க வந்து மார்க்கெட் எல்லா நல்ல நியூஸையும் ஏற்கனவே டிஸ்கவுண்ட் பண்ணி மதிப்பு கொடுத்துருச்சோ அந்த இடத்துல எதுக்கு வாங்கணும்னு நீங்க கேக்குறீங்க. கரெக்ட். க்ரோத் நீங்க அங்கே அதிகமாக இருக்கு அதனால வாங்கணுமான்னு கேட்குறீங்க. நான் கேட்டேன் க்ரோத் என்னன்னா சார், அங்கே வந்து இதே க்ரோத் சஸ்டைனபிளாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இப்போ 20% க்ரோத் இல்லை 25% க்ரோத் சொல்றீங்க, இதே 25% எவ்வளோ இயருக்கு வரும், எவ்வளோ குவார்ட்டருக்கு வரும், அந்த க்ரோத் இதுலேருந்து எவ்வளோ வரப்போதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்தால் தான் நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் இதுலேருந்து வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கீழே போக சான்ஸ் அதிகமாக தான் இருக்குன்னு நான் மாதிரி ஃபீலிங் இருக்குது. பட் இதில் வாட் எவர் செட் அண்ட் ஆன்சர் இதுலேயுமே வந்து பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ இருக்குது. அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து நம்ம கீழேருந்து செக்டோரலாக பார்க்காம பாட்டம் அப் வந்து கீழேருந்து வந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு க்ரோத் வந்து 1 year 2 years வீக்காக இருக்க கம்பெனிஸ் வந்து லாங் டேர்மில் வந்து நல்ல க்ரோத் இருக்க கம்பெனிஸ் வந்து நல்ல வேல்யூவேஷனில் மிட் கேப்லையும் இருக்குது, ஸ்மால் கேப்லையும் இருக்குது. அது ஏன் இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக எல்லாமே பேஸ்கெட்டே காஸ்ட்லியாக இருக்குன்னா லிக்விடிட்டி. இப்போ நம்மலாம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அதில் தானே சார் அதிகமாக பணம் கொடுக்குறோம். ஸ்மால் அண்ட் மிட் கேப், அதாவது ரீட்டைல் பாப்புலேஷன் சொல்கிறேன், ரீட்டைல் இன்வெஸ்டிங் க்ரௌட் வந்து போன 3-4 years வந்து அதிகமான பணம் ஸ்மால் கேப்க்கும் மிட் கேப்க்கும் தான் போயிருக்கு. அப்படிங்கிறதுனால அது வந்து இந்த கமாடிட்டி இன்ஃப்ளேஷன் மாதிரி ஸ்டாக் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கு. அதாவது பணம் போடுறதுனால விலை ஏறி இருக்கு. ஆமாம், அதாவது நம்ம திருப்பி வாங்க பல பண வீக்கம் மாதிரி வேல்யூவேஷன் வந்து அதிகமாக இருக்கு. எப்போ அந்த பணம் வெளியில் எடுக்கிறாங்க, அது எப்போ எடுப்பாங்கன்னு தெரியாது. நம்ம இன்னும் 2 yearsக்கு வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணலாம், இன்னும் 2 yearsக்கு லார்ஜ் கேப் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து அந்த அவுட் பர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா, அந்த இதுலேருந்து நம்ம வந்து வெளியில் வேணாங்கிறீங்க. சரி, எப்போ வெளியில் போகணுச்சோ அப்போ உங்கள் நெகட்டிவ் ரிட்டர்ன் சார். அப்போ அதுலேருந்து எப்போ பணம் வெளியில் போகுதுங்கிறது தான் இருக்குது அதில் கொஸ்டின். இதில் வந்து எப்போ பணம் உள்ளே வருதுங்கிறது தான் கொஸ்டின். இங்கேருந்து பணம் எப்போ அங்கே வருது அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின். அது வரும், எப்போயாவது ஒரு டைம் வரும், இப்போ வராதா இல்லை 2 yearsக்கு அப்புறம் வருதான்னு தெரியல. வெங்கி, நம்ம தொடர்ந்து ஐடி டெக்கை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணேன், உனக்கு அமிச்சானு தெரியல, இந்த பிஇ ரேஷியோஸு. ஸோ இந்த எக்ஸசைஸ் என்னன்னாக்கா பிஇ ரேஷியோ ஆஃப் 5 global companies, காக்னிசன்ட், ஆக்சென்ச்சர், கேப்ஜெமினி, டிஎக்ஸி, அப்புறம் இன்னொரு கம்பெனி 12 week எடுத்து பார்க்கும்போது நான் என்ன கவனிச்சேன்னாக்கா, நம்ம ஜூலை 3rd பண்ணோம் அந்த நான் ரிவர்ஸ் பண்ணல ஐடி, அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி பாட்டம் அவுட் ஆயிடுச்சு பிஇ ரேஷியோ. அதுக்கப்புறம் பிஇ ரேஷியோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் 50% மேலே போயிருக்கு. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காக்னிசன்ட் 7 பாயிண்ட் சம்திங்லேருந்து இப்போ 11க்கு வந்திருக்கு.
ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ 50% ஆஃப் பிஇ. ஓகே, இது யூனிவர்சலாக இருக்குது. பை த வே ஆக்சென்ச்சர்லேயும் இருக்குது, கேப்ஜெமினி. இந்த பிஇ நான் ட்ராக் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுதுனாக்கா, மேபி குளோபல் டெக் ஸ்டாக்ஸே பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுது கிளியராக. ஐ மீன் தட்ஸ் வாட் த டேட்டா இஸ் டெல்லிங். யூ கேனாட், நம்ம டேட்டா நமக்கு ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை நம்ம வந்து ஈகோயிஸ்டிக்காக மறுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. பட் ஒரு விஷயம் நான் உனக்கு ஒத்துக்க தான் வேணும். இன்றைக்கி ஆக்சென்ச்சர்னுடைய மல்டிபிள் 11-12 இருக்குது, காக்னிசன்ட் about 10 and 11 இடையில இருக்குது, மற்ற எல்லாம் 8-9 அந்த மாதிரி இருக்குது. வேற நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் 14, டிசிஎஸ் மேபி 15-16, கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையராக இருக்குது. இப்போ எப்படி பார்க்குற இந்த சினாரியோவை நீ? ஆர் யூ திங்கிங் தட் எனிதிங் டிஃப்ரெண்ட் கேன் ஹேப்பன் இன் த பிஸ்னஸ்? அண்ட் இல்லைனா do you think this is just something different happening in the stock market? இல்லை ஷாம், இதில் வந்து குளோபலாகவும் சொல்லு, இங்கேயும் சொல்லு. எஸ், எல்லாமே இதில் வந்து என்னன்னா, இந்த ஏஐ இதில் அது மோர் அண்ட் மோர் கிளாரிட்டி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வருது ஷாம். சரி, ரைட். ஸோ அதனால இதில் வந்து முன்னாடி வந்து அவங்களுக்கே தெரியல என்ன பண்ணணும்னு, லாட் ஆஃப் இன்க்ளூடிங் அஸ், ரைட். அவங்க வந்து என்ன எப்படி இதை அணுகணும்னு ஒரு ஐடியா இருக்குல்ல. ஏன்னா நிறைய டேட்டா ப்ரொடெக்ஷன் இஷ்யூஸ் இருந்தது. இந்த மாடல்லாம் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா யூஆர் லைக் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் அ லாசூட். டேட்டா வெளில போய், இஃப் யூஆர் ஹெல்த் கேர் கம்பெனி உங்கள் டேட்டா வெளில போச்சுன்னா யூஆர் ஒன் லாசூட் அவே ஃப்ரம் ஃபேஸிங் பேங்க்ரப்சி மாதிரி யூஎஸ்லலாம். ஸோ அவங்க வந்து இட்ஸ் மோர் லைக் ஒரு டியர் அண்டர் த ஹெட்லைட்ஸ் மாதிரி. லாட் ஆஃப் தெம் வேர் வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் தான் பண்ணியிருந்தாங்க, ரைட். அதனால அதுலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிட்டி வருது ஷாம், ரைட். என்ன மாதிரி பண்ணணும், காட் ரெயில்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நிஜமாவே ஹையஸ்ட் வேல்யூ குவாலிட்டி ஆஃப் த எல்எல்எம் தேவையா, ரைட். ஏன்னா இது வந்து ஒரு நிறைய செலவு பண்ணி ஏஐ வேலைகள், அது அந்த ஹையஸ்ட் ஒரு ரிசர்ச்சோ ஒரு டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு தேவையான லெவல் ஆஃப் இது வந்து நம்ம நார்மல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையா? ஏன்னா இது ஒரு நல்ல பாயிண்ட் வந்து இப்போ ரீசெண்ட் ஒரு 2 நல்ல பாட்காஸ்ட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் ஷாம். ஒன்று வந்து ப்ரொஃபஸர் ஜி அப்படின்னு கேலோவே பாட்காஸ்ட்ல அஸ்வத் தாமோதரன் பேசினார் இப்போ ரீசெண்டாக. அவர் இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணாரு. அவர் என்ன ரைஸ் பண்ணாருன்னா, ரொம்ப இதாக சொன்னது, இவங்க எல்லாம் அந்த மேக்னிஃபிசன்ட் 7ல ஆப்பிளை தவிர எல்லாரும் கேபெக்ஸ் பில்ட் பண்றாங்க. அவன்கிட்ட பைசா இல்லாம இல்லை, அவன் நினைச்சா இதுல இது பண்ணா. அவன் என்ன வரி பண்றான்னா, இது கரெக்டான ஆர்கிடெக்சரா, இப்படிதான் பண்ணணுமா எல்லாருக்குங்கிறது he is not sure. ஆனா செலவு பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் பண்றாங்க for the fear of missing out, whereas he wants to probably, ஏன்னா அவன் இதே தான் வந்து he waited when BlackBerry was there. BlackBerry, ஏன்னா அவர் சொன்ன ஒரு அழகான பாயிண்ட் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, B2Cக்கும் B2Bக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. கன்சியூமர்ல வந்து முதல்ல அடாப்ஷன் வந்துடும் ஐஃபோன் வந்தப்பவே. அதே ஐஃபோன் வந்து டு பர்வேட் இன்டு என்டர்பிரைசஸ் டுக் 4-5 years, ரைட். ஸோ அது வந்து இது வந்து இன்னொரு இது செக்வேயிங் இன்டு, தெர் இஸ் அ வெரி நைஸ் பாட்காஸ்ட் பை ஆனந்த் தேஷ்பாண்டே, ஹூ இஸ் ஃபவுண்டர் ஆஃப் பர்சிஸ்டன்ட். அவர் வந்து ஒரு இந்தியன் கான்டெக்ட்ல ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. இந்த B2Cல நடக்கிறது எதுவுமே ஒரு 4-5 years லேக்ல தான். ஏன்னா இந்த என்டர்பிரைஸ் வந்து they will take their own time, they will consult with these vendors and counterparts, and பல இண்டஸ்ட்ரி வரும். அவர் ஒன் குட் பாயிண்ட் என்ன சொன்னார்னா, நம்ம இதுவரை வந்து வெரி பிஎஃப்எஸ் ஃபோக்கஸ்டா இருந்திருக்கோம் இந்தியாலையுமே, ஆல் த டெக் கைஸ், ரைட், 40-50%. பட் ஏஐ இஸ் நவ் டச்சிங் எவ்ரி இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி பயோடெக் அண்ட் ஆல் ஆஃப் தட். So மத்த இண்டஸ்ட்ரியிலேருந்து you might actually get more இது going forward opportunities. அப்ப வந்து உல்டாவாயிடுச்சு சென்டிமென்ட் உல்டாயிடுச்சு சொல்ல, இத தலைகீழா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத வந்து கொஞ்சம் டிஃபரண்டா, நான் தலைகீழா சொல்ல மாட்டேன், 180 டிகிரி சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் சிங்கிள் டிஜிட் பில பிரைஸ் பண்ணணுமா, அந்த லைக் ஆர் ரேதர் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த டெர்மினல் வேல்யூ இல்லாம பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இது வந்து கொஞ்சம் அது வந்து மேனேஜர் சொன்னாரு. ஆமா, அது வந்து ஒரு ஆணவ பேச்சா தான் நான் பார்த்தேன். டெர்மினல் வேல்யூவே இல்ல ஐடி கம்பெனி அப்படின்னு. சோ அது வந்து யூ ஆர் டவுட்டிங். அதுக்கும் அவர் அழகா சொன்னார் ஆனந்த் தேஷ்பாண்டே, யூ ஆர் டவுட்டிங் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். தட் இஸ் ஆல்வேஸ் அ ராங் திங் டு டூ தட். நம்ம வந்து எதுவுமே பண்ண மாட்டோம், இங்க இருக்கிறவனுக்கெல்லாம் எதுவுமே இது இல்லைன்னு.
அண்ட் கம்பெனிஸுமே தே ஆர் ஸ்லோலி எவால்விங் ஷாம். இப்போ இன்னைக்கு கூட ஒரு பிஸ்னஸ் லைன்லேயே அதில் போட்டிருந்தாங்க, ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அந்த 2.53 lakh ஸ்டார்டிங் salary is beginning to move this year in campuses, right? They are offering 9-12 lakhs even in the same campuses if you have the AI skills. And companies may they are very clear, Sham. இப்போ 3 lakhs 9 lakhs 3 வந்து அந்த So, கரெக்ட் பசங்க ஸ்கில்ஸ் இருந்தா skill ஸ்கில் இருக்கிறவங்க. அண்ட் ஏன்னா இப்போ இன்டர்னலாவே நாங்க கம்பெனில பாக்குறோம், அந்த வெரி வெரி கிளியர் டெஸ்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் தேர். டெவலப்பரா இருந்தா அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணாதான் ப்ரொமோஷனுக்கே எலிஜிபிளா இருப்பாங்க, ஓகே ரைட்? ஸோ யூ த கைண்ட் ஆஃப் கிட்ஸ் கம்மிங் இன், ரைட்? ஒரு சைடு வந்து எல்லாம் சொல்லலாம், பசங்க எல்லாம் ரொம்ப பிரைட்டா தான் இருக்காங்க. ஸோ தோஸ் சம் ஆஃப் தம் ஆர் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் லைக் அது எக்ஸ்போஷர். அது வந்ததுன்னா தே ஆர் டூயிங் ரியலி குட். ஸோ அந்த டேலண்ட் ஒன்ஸ் தட் கம்ஸ் இட் இல்ல, ஓகே தட் வில், என்ன பொறுத்தவரை the talent matters, Sham. So you feel some bottom has been formed. Yeah. Okay. So but slowவா வாங்கணும். I wouldn't go only very வாங்குறத பத்தி கேக்குறேன். வாங்குறது வேற சப்ஜெக்ட். கரெக்ட். சோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும், அது எப்படி மாறணும்ங்கறத so companies are சொன்னது உனக்கு மார்க்கெட் டேட்டா. companies are starting to adapt from whatever I see. Companies are starting to adapt. See, அவங்களும் வந்து நான் சொல்றது மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல. ஒன்னு, what lot of companies are doing is அவங்க பழைய ஒர்க் ஃபோர்ஸையே வந்து மாத்துறாங்க. இஃப் யூ நோட்டிஸ், லாட் ஆஃப் them the old guys are rolling off because the guys அந்த மெயின் ஃப்ரேம் டெக்னாலஜில இருந்தவங்க தான் இவ்வளவு வருஷமா இருந்தாங்க. those are all changing and the new generation is coming. So the ideas, everything will fundamentally change. Okay. And you will get அதே கம்பெனிஸ் தான் பண்ணுமான்னு தெரியல. ஸ்மாலர் கம்பெனிஸ், மிடில் இருக்கிற கம்பெனிஸ் might actually do also. You should not write offங்கிறது தான் என் பாயிண்ட். ஃபைன். சோ பீக் பெசிமிசம்ல இருந்து நீங்க கொஞ்சம் 4 படி இறங்கி வந்திருக்கீங்க. ஓகே, ரைட், வெரி குட். இப்போ என்எஸ்சியில் ட்ரேடிங் மெக்கானிசம் எல்லாம் மாற்றி இந்த க்ளோசிங் செஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது கேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேடர்ஸ்க்கு அது ஒரு மிக முக்கியமான மாற்றம். என்னை போன்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு அது டசன்ட் அஃபெக்ட். ஆனால் நிறைய ட்ரேட் பண்ணுறவங்க, எஃப்என்டோவில் பண்ணுறவங்க, ஆப்ஷன் பண்ணுறவங்க, இவங்களுக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. அதில் பல பேர் பலவிதமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில நாட்களில் அவங்களோட ரியாக்ஷன்லாம் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது. அதை பற்றி ஷரத்துக்கிட்ட கேட்போம். சார், நம்ம ரொம்ப நாளாக பல வருஷமாக வந்து 3 to 330 உடைய விவேப்பை தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் மெக்கானிசமாக வச்சுருக்கோம் சார். அதை வச்சு தான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ், வெயிட்டட் வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், அதை வச்சு தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், பிஎம்எஸ் ஃபண்ட் மேனேஜர், வாட் எவர் இட் இஸ், தே ஆர் டேக்கிங் த க்ளோசிங் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக்ஸ். கரெக்ட். இதுக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஓகே, லைஃப் இஸ் ஆஸ் யூஷுவல், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நம்ம பார்க்குற சோஷியல் மீடியாவில் தேர் இஸ் டூ மச் ஆஃப் பஸ் கோயிங் ஆன். அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, நாளைக்கு 12th அன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, ட்ரேடர் ஸ்ட்ரைக்குன்ற அளவுக்கு போயிடுச்சு. நம்ம கேபிட்டலிஸ்டாக இந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வந்து நாளைக்கு ஒரு சோஷியலிஸ்டான ஒரு மெக்கானிசம் வந்து நாளைக்கு ஸ்ட்ரைக்கு போகிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. ஸோ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? இவ்வளோ பெரிய சிஸ்டம் சேஞ்ச் ஆகும்போது தேர் வில் டெஃபினெட்லி பி டீத்திங் இஷ்யூஸ். ஓகே, லாஸ்ட் மண்டே வந்து எங்களோட புரோக்கராக கிளியராக கால் பண்ணி சொன்னாங்க, இன்னைக்கு சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது, 3 மணிக்கெல்லாம் வெளியே வந்துருங்க, 3 மணிக்கு மேலே பொசிஷனே வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு புரோக்கர்ஸ் கிளியர்லி இன்ஸ்ட்ரக்டட். ஆனால் மக்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி. ஸோ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் புரோக்கரே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லும் போது வால்யூம்ஸ் வில் பிளம்மட். எங்க எல்லா இன்வெஸ்டரும் இந்த 3 மணிக்கு மேல மாட்டிக்கிட்டாங்க? எந்த இடத்துல உட்கார்ந்து? ஸோ ஆக்சுவலி இவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 3:45 நிற்கும், 3 மணில இருந்து 3:30 வரைக்கும் there will be an matching exercise that is happening. அப்புறம் 3 மணில இருந்து 3:40 வரைக்கும் வரும். இப்படிதான் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ ஏதோ சேஞ்ச் நடக்கிற அன்னைக்கு தான் நான் போயிட்டு சண்டை போடுவேன் அன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப சுத்திக்கிட்டே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க சார். ஓகே, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மண்டே, நேற்று கிடையாது, ஒன் ப்ரீவியஸ் மண்டே, ஓகேங்களா, மார்க்கெட் வந்து 24,600, 550, 600 க்ளோஸ் ஆகுது. 330க்கு அந்த க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் ஜாஸ்தியில் வந்து காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. ஓகேங்களா, இது எப்படி வந்தது? ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. வால்யூமே கிடையாது, லிக்விடிட்டியே கிடையாது. ஏதோ ஒரு 4-5 ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பயங்கர சூப்பராக நிறைய பேர் பை ஆர்டர் போட்டிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எதுவும் ஆகலை, ஸ்பாட் மட்டும்தான் இது மாதிரி ஆயிருக்கு. அன்னைக்கு ஒரு ஷாக்கு. மறுநாள் வந்து வாஸ் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஓகே, புரோக்கர்ஸ் கிளியர்லி கேவ் அன் இண்டிகேஷன், இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கு, இன்னைக்கு எந்த சாகசமும் செய்யாதீங்க, இன்னைக்கு நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா சின்னாபனம் ஆயிடுவீங்க. ஓகே, we will not be able to help you at all. So நிறைய broker were not even allowing to place orders. ஓகே, அன்னைக்கு இன்னுமே வால்யூம் வந்து கம்மி ஆயிடுச்சு.
அன்னைக்கு இன்னுமே வால்யூம் வந்து கம்மியாயிடுச்சு. யாரெல்லாம் அலோவ் பண்ணாங்க ஆர்டர் போடுறதுக்கு? நீங்க சொல்றது சார் இதெல்லாம் ஆஃப்லைன் புரோக்கர்ஸ். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய புரோக்கர்ஸ்லாம் வந்து எதுவும் இதெல்லாம் ஆஃப்லைன் புரோக்கர் நீங்க சொல்றது. ஸோ பட் ஆன்லைன்ல தான் எல்லாம் அலௌட் ஆச்சு. எல்லாம் அலௌடு. அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க சார். சோ ஆன்லைன்ல தான் மாட்டிக்கிட்டாங்க. ஆப்ஷனை வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ரைட் பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு 0 போகும்போது ரைட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து 200 ரூபாயில போய் க்ளோஸ் ஆச்சு. அவங்கள மாட்டிக்கிட்டாங்க. ஸோ மெனி பீப்புள் லாஸ்ட் லாட் ஆஃப் மணி. ஸோ இப்போ வந்து நீங்க மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா போன ஒரு வாரம் நம்ம எங்கேயும் போவே இல்லை. 24,600 நேற்று வரைக்கும் நம்ம 24,600 தான் சார் இருக்கும். அது எங்க சேஞ்சும் கிடையவே கிடையாது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வில் பி பெட்டர் ஆஃப் சார். ஸோ இது இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ வெங்கி, ஐ எம் கமிங் பேக் டு யூ குவிக்லி. இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்கெல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்கு. நீ எதாவது வாங்கினியா? ஏதாவது வச்சிருக்கியா மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்கு? லாஸ்ட் இயர் வாங்கினேன். இந்த வருஷம் 1-2 புது ஐபிஓ பார்த்துருந்தேன். ஓகே. ஸோ என்ன நடக்குது மேனுஃபேக்சரிங்கில்? எல்லாமே வந்து ஆர்டரை பேஸ் பண்ணி வேல்யூவேஷன் வந்துடுது. 5,000 கோடி ஆர்டர் இருந்தால் 20,000 கோடி வேல்யூவேஷன் கொடுத்துறீங்க. ப்ராஃபிட்டை பற்றியெல்லாம் கவலையப்படுறது இல்லை. ஸோ இது என்ன, இதை பற்றி என்ன சொல்கிற நீ? இல்லை சார், அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், ப்ரெசிஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு தான் அந்த பெரிய ஒரு சடனாக ஸ்பைக் வந்திருக்கு. அது ஏன்னா வந்து ஐ திங்க் இந்த ஆட்டோவில் இருந்த ஆன்சிலரிஸ்னா அவங்களுக்கு அட்ஜசன்சி இஸ் டிஃபென்ஸ். சரி. ஸோ அவங்க அதில் மூவ் பண்ணுறாங்க. அண்ட் ஜென்யூன்லி லாட் ஆஃப் யூரோப்லேருந்துலாம் நிறைய. பட் டிஃபென்ஸுக்கு நீ ஆட்டோ கம்பெனி டிஃபென்ஸுக்கு மூவ் ஆனா சைக்கிள் டைம் டு மேக் ஆர்டர்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் 5 வருஷம். நீ எதுல பி ரேஷியோ ஒரு 15 நாள்ல டபுள் பண்ற? எனக்கு அது புரியல அந்த லாஜிக். அது மார்க்கெட் இஸ் ப்ராபப்லி ஓவர் ரியாக்டிங் ஷாம். ஓகே, ரைட். பட் ஜென்யூன்லி சம் ஆஃப் தெம் ஹேவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் நான் சொல்றது நீங்க சொன்னதும் இருக்கு. பட் சில கம்பெனிலாம் ஒரு 30-40 வருஷமா கேப்பபிலிட்டி இருக்கு. அது இட் இஸ் கம்மிங் இன் டு ஃப்ரூஷன் இப்பதான் ஷாம். அதை வந்து மார்க்கெட் இப்பதான் வந்து நோட்டீஸ் பண்ணி சிலது புது ஐபிஓ இப்போ வந்திருக்கு. 1-2 கம்பெனி, ரைட். அவங்கெல்லாம் வந்து they've been there for 40-45 years. They're not புது கம்பெனி இல்ல. ஆமா, புது They're not- they're only new to stock market. They're not to the new to market. business. Yeah, they're not new to the business. ஸோ இந்த மாதிரி பிசினஸ் இப்போ வாங்கலாமான்னு கேட்குறேன். மேனுஃபேக்சரிங் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் ஓரியன்டா போர்ட்ஃபோலியோ நீ வாங்குவியா? வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட்? ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா வாங்கலாம் ஷாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க சொல்றது நடக்குது. ஏன்னா ஆர்டர் தான் இருக்கு. ஓகே, நான் 1-2 கம்பெனி நீங்க சொன்ன மாதிரி பார்த்தேன். இப்போதான் பிளான்ட்டே போட்டு இருக்காங்க. கேபெக்ஸ் இது எக்ஸ்பேண்ட் பண்றாங்க ஃபெசிலிட்டியை. நம்ம பி ரேஷியோ ப்ராஃபிட் அதுக்குள்ள வந்து நம்ம ப்ராஃபிட் வந்தா என்ன வருமோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம எக்ஸிகியூஷன்லாம் எக்ஸிகியூஷன்ல இப்பதான் வந்து பிளான்ட்டே புது பிளான்ட் 89% 90% பழைய பிளான்ட்ல கெப்பாசிட்டி முடிஞ்சிடுச்சுன்னு புது எக்ஸ்பென்ஷனுக்கு போடுறாங்க. அதுக்குள்ள மார்க்கெட் வந்து இது பண்ணுது. சார், இப்போ அவர் சொன்ன பாயிண்ட்ல சில விஷயங்களை எடுத்து அதை பத்தி உங்களை பேச சொல்ல போறேன். மேனுஃபேக்சரிங் பூம் இருக்கு. ஓகே, ஆர்டர்ஸ் நிறைய இருக்குது. மேனுஃபேக்சரிங் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பி ரேஷியோ 60-70ன்னு இருக்குது. ஓகே, ஆனால் இன்ஃப்ளேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. எதுலன்னா காப்பரில், அலுமினியமில். அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் டு டவுன். ஆமாம். ஓகே, ஸோ இந்த சினாரியோவில் மெட்டல்ஸ்க்கு என்ன அவுட்லுக்? இவ்வளோ மேனுஃபேக்சரிங் பூம் வரப்போகுது, வந்துருச்சுன்னு வச்சுக்கோம், அதை ஒத்துக்குவோம். அப்போ இந்த மேனுஃபேக்சரிங் பூம் வரும்போது மெட்டல்ஸ்க்கு என்ன அவுட்லுக் சொல்லுங்க. மெட்டலை பற்றி இப்போ சொல்லுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப கோல்டை பற்றி பேசணும். அது ப்ரெஷியஸ் மெட்டல். அது ஒரே மெட்டலை பற்றி சொல்லுங்க. கோல்டில் ஒரே ஒரு இது விட்டு போயிடுச்சு, நான் சொல்லிடுறேன். நான் 4,500 ஒரு கிராம் இருக்கும்போது அன்னைக்கு இருக்கிற வாங்கும் சக்தி வந்து இன்னைக்கு கிடையாது. தனிநபர் வருமானம் வந்து பெருகவில்லை. சேல்ஸ் என்னதான் நீங்க வந்து ப்ரெஷியஸ்னா கூட அதுவும் ஒரு கமாடிட்டி தான் சார். ஓகே, ஏன் அப்படின்னா 5,500 இறங்கி இருக்க கூடாது. அசெட்னாக்கா அது வந்து அது ஏதுக்கு 4,000க்கு வரக்கூடாது. சரி, அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இப்போ மெட்டல் செக்டார்ல அதர்வைஸ் பேஸ் மெட்டல்ஸ்லாம் எடுத்துட்டாக்கா எப்படி நான் வந்து தங்கத்தை வந்து ஒரு 2018 ஒரு 4 இன்சிடென்ட் சொன்னேன் தெரியுமா? ஒரு 6 பாயிண்ட் தங்கம் எப்படி ஏறுனதுன்னு ஒரு முதல் 2வது எபிசோட்ல சொன்னோம். சரி, அந்த மாதிரில வந்து இப்போ ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நடந்து முடிஞ்சு போச்சு பேஸ் மெட்டலுக்கு. நான் இன்னொரு 3 வரப்போகுது. அது என்னன்னாக்கா நம்ம 2022 வந்து உக்ரைன் வார்னால உங்களுக்கு வந்து அலுமினியம் ஏற ஆரம்பிச்சுது. அலுமினாங்கிற ப்ராடக்ட் தான் முதல்ல ஃபர்ஸ்ட். அது வந்து 25 தான் தெரிஞ்சது, 24 தெரிஞ்சது. 25 ட்ரம்ப்னுடைய டேரிஃப் அது வந்தோன்னா உடனே காப்பர், அலுமினியம் எல்லாமே ஏற ஆரம்பிச்சது. 26 வந்து இப்போ ஈரான் இந்த வாரனால திரும்பவும் வந்து அலுமினியம் பாதிக்கப்பட்டது. ஸோ இப்படி ஒன்று ஒன்றா ஒரு நியூஸாக இப்போ ஒரு 6 நியூஸில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆல்ரெடி இந்த 40-50% நம்ம வந்து மெட்டல்ஸில் வந்து ஏறிடுச்சு.
இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஜூலையில் வந்து யூஎஸில் வந்து கிட்டத்தட்ட காமெக்ஸில் வந்து 2 லட்சம் மெட்ரிக் டன் வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு வேர்ல்டுலேயே 64% ஆஃப் குளோபல் மெட்டல்ஸ் வந்து இன்றைக்கி எங்கே இருக்குனாக்கா காமெக்ஸில் இருக்குது, வேர் ஹவுஸில் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் அவுட் சைடு யூஎஸ் வந்து தெர் இஸ் ஏ ஷார்ட் ஃபால் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகே. ஸோ இது வந்து இன்னும் அடுத்த இப்போ இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் ட்ரம்ப் வந்து அடுத்த 27-28க்கு ஒரு டேரிஃப் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது மார்க்கெட். இதுவும் தவிர நம்முடைய கன்சம்ஷனே வந்து 28 மில்லியன் டன் நம்முடைய காப்பர் கன்சம்ஷனு. ஆனால் நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இன்னைக்கு தேதியில் 27 தான் இருக்கும், 27 MMTயில் தான் இருக்கும். இது வரக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 42 மில்லியன் டன் நமக்கு வேணுமா. அப்படி இருக்கும்போது தெர் இஸ் ஏ வெரி பிக் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு மிஸ்மேட்ச் இருக்குது. பெரிய அளவில் மெட்டல்ஸில் வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஏ வெரி பிக் ரேலி. பட் அதில் வந்து நீ காப்பர் பற்றி சொல்லுங்கள், அலுமினியம் பற்றி சொல்லுங்கள். அலுமினியம் நிச்சயமாக அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரஷ்யாவுடைய பங்களிப்பு. அந்த வார் நின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரஷ்யா இஸ் எக்ஸ்போர்ட்டிங் யூஎஸ்க்கு வந்து பெரிய அளவில் அவங்க வந்து அனுப்புகிறாங்க. பட் இப்போ பண்ண முடியாது, இப்போ பண்ண முடியாது, அதான் சொல்கிறேன். அதனால் அங்கேயே அது நின்று போயிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இப்போ மெட்டல் மார்க்கெட் கம்ப்ளீட்லி ஒரு ஸ்டில்லாக இருக்குது. ஓகே. ஸோ இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் கடந்த 2 ஆண்டுகளில் 3 ஆண்டில் 23, 24, 25 என்னென்னா சப்ளை சைடில் ஒரு டிஸ்ட்ரப்ஷன் இருந்தது. மைனிங் ஒரு இஷ்யூஸ், இந்த இந்தோனேஷியாவில் ஒரு ப்ராப்ளம், சிலியில் வந்து லேபர் இஷ்யூ, இப்படிலாம் சொல்லிடுங்க. இப்போ ஒரு பக்கம் சப்ளை டிஸ்ட்ரப்ஷனும் இருக்குது, டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. இப்போ வரக்கூடிய அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா சென்டர் அது இதுன்னு எல்லாத்துக்குமே காப்பர் அண்ட் அலுமினியனுடைய டிமாண்ட் வந்து பெரிய அளவில் கேட்குறாங்க. ஸோ சப்ளையும் கூடுது, டிமாண்டும் சப்ளையும் வரல, டிமாண்டும் அதிகமாக இருக்குது. ஸோ there is a tightness. Alright. So naturally the prices will be up. கண்டிப்பாக. ஓகே. கடைசியாக விக்னேஷ்ட போவோம். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சினாரியோவை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஏன்னா ரிசல்ட் சீசன் முடிஞ்சு போச்சு. கரெக்ட். இனி அடுத்த ரிசல்ட் சீசன் அக்டோபர் 1ஆம் தேதி தான் வரப்போகுது. கரெக்ட். இந்த இடையில உள்ள பீரியட், தட் இஸ் ஆகஸ்ட் 17 அக்டோபர் 1 வரைக்கும் இந்த 45 நாட்களில் ஒரு முதலீட்டாளர் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஒய்? சார் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சார், ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் முதல்ல குறைக்கணும். ஓகே. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ், லாஸ்ட் 2 இயர்ஸ் கூட கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு மார்க்கெட்ஸ். அதுக்கு முன்னாடிலாம் we are used to getting 20% ரிட்டர்ன்ஸ் ஒரு 3-4 இயர்ஸாக. இனிமே வந்து நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் டைம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கே நமக்கு வேல்யூ இருக்கோ வாங்கிட்டே போகணுன்னா ஒரு 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ் தான் ரிட்டர்ன் நமக்கு வரும். ஸோ நம்ம பேஷன்ஸ் தான் இப்போ முதல்ல நம்ம முதலீடு பண்ண வேண்டியது. இன்வெஸ்டிங் நம்ம வந்து 12-13% வந்தால் போதும், எனக்கு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட திஸ் இஸ் அ பெட்டர் ரிட்டர்ன். ஈக்விட்டியில் 12-13% வருது, கொஞ்சம் டிவிடெண்ட் வருது, 2-3% ஈல்டு வருது அப்படின்னா ஐ ஷுட் பி ஹாப்பி. அந்த மாதிரி ஸ்டாக் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட் எடுத்துக்கோங்க, ஸ்டீல் எடுத்துக்கோங்க. ஏன்னா பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஸ்டீல் கம்பெனிஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. முன்னாடிலாம் டெட்டெல்லாம் இருக்கும், இப்போ எந்த டெட்டும் இல்லை. இந்த ஸ்டீல் ப்ரைஸ்க்கே ப்ராஃபிட்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டீல் ப்ரைஸ் இன்னும் கூடுச்சுன்னா பயங்கரமாக ப்ராஃபிட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சிமெண்ட்டு, ஸ்டீலு, ஃபார்மா, பேங்க்ஸு, இன்சூரன்ஸ், இவ்வளோ செக்டர்ஸ் சீப்பாக இருக்குது லார்ஜ் கேப்ஸில். ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸில் ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. ஸோ இன்னொரு எபிசோட் ஆஃப் முதலீட்டு களம் அன்பிளக்டில் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். இதை பற்றி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்கள் கேள்விகளை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். உங்களுக்கு கேள்விகளே இல்லைன்னா கூட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் கமெண்ட் செக்ஷன் இருக்குது. தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடணும். உங்களுடைய கேள்விகளும் கருத்துக்களும் மற்றவர்களுக்குள்ள ஒரு விவாதத்தை எழுப்பும், அவங்களுக்குள்ள ஒரு தேடலை உருவாக்கும், எல்லோரையும் அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திக்க செய்யும். எப்போ ஒரு இன்வெஸ்டர் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடறாரோ அந்த நொடியிலேயே அவன் முன்னேற துவங்குகிறான். அந்த முன்னேற்றத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.